வா நேத்து அப்படியே லீவ் போட்டு அப்படியே சுத்தி வந்துட்ட ஜாலியா. சொரிமலையில அங்க என்னடா ஆகுது? சொரிமலையில குரங்கு கூட இல்லையா? சி குரங்கு தான்டா இருக்குதான். டீசல் எடுக்குது வண்டி. என்னடா ஒரு நாள் எடுக்காது இப்படி ஆகி போச்சு. எடுத்து மேல நிறுத்து தொடச்சு எடுத்துட்டு போடலாம். சரி சரி அங்க எடுத்து ஒரு தொடச்சிட்டு ஓடலாம். போதுண்டா டீசல் புகையா போகுதுடா. சரிப்பா உட்காந்துக்கா. கால் சந்தில விட்டுக்கா. கீழே இறக்கி விட்றா. நின்னுக்குவான். கீழே இறக்கி விட்டு நின்னுக்குவான். இப்ப விடு. கவுர் ஒன்னு அடியில் இழுத்துட்டு போகுது. போதும் அப்படியே நிறுத்த. துணி எடுத்துட்டு வா. நேத்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு ஒன்றும் முடியல. டேய் 2 துணி இருக்கு. நீ அப்படியே அந்த மூட்டையை காலி பண்ணா விட மாட்ட. இப்ப அங்க தொடக்கிறது 1 பத்தாதா? அவசர வேலைக்கு வேணும். மழை பெஞ்சா வேஸ்டா தான் போவோம் அந்த வண்டியில் டாப் இல்லாதனால. அன்னைக்கு தண்ணி ஊற்றி கழுவுனீங்களா? என்னாச்சு? அது யாரோ வந்துட்டு போறாங்கடா. நமக்கு என்னத்துக்குடா? டேய் நான் அன்னைக்கு கழுவுனது வண்டி என்னடா ஆச்சுன்னு தான் கேட்டேன். அவங்கள பற்றிலாம் நான் கேட்கவே இல்லை. நமக்கு தேவையும் இல்லை நம்ம தொழிலுக்கு. இங்கே ஒருத்தன் வரான் பாரு பல நாள் கழிச்சு. வா வா கரெக்டாக உன் மூஞ்ச காட்டுறதுக்கு வச்சுக்கல. இப்போதான் வந்தியா? சரி சரி. சிங்கம் வந்திருக்குது வேணான்னு சொல்லு. இல்ல நாளைக்குல இருந்தா ஸ்கூல் விட்டதோ அடங்கும். இப்ப யாரா வர தாய்க்குதா? சரி சரி வாங்கிட்டா. சரி இந்திரா குட்டி அவங்க வீட்டுல மோட்டரோடய வாங்கிட்டாரு. நல்லது. போக போலாம். அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கவா. காக்காடா கோழி இல்லடா. அது தொடச்சாச்சுடா. வீட்டுக்குள்ள நிறுத்தினாலும் காக்கா பிரச்சனை, மரத்துக்கடியில் நிறுத்தினாலும் காக்கா பிரச்சனை. அது அதோட செல்லாடண்டா. அது இன்னைக்கு இது புதுசா வந்துருச்சுன்னு சொல்லி அதை அப்படி விடக்கூடாது. பாவம் இல்ல. கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன வந்த? நாங்க தான் தேவத்து சாப்பாடு எதுவும் சாப்பிடறது இல்லை. நெட்டுப்பா நல்லா கிடைக்குதா செல்லுல? அப்படியே மூஞ்சில் அப்படியே திரும்பி வருது.
ஓட்டக்கூடாது. அது போகிற வாக்கில் தான் ஓட்டணும். நேர் பாதத்தில் ஓட்டணும், முன்னாடி வர காரில் உடம்பு சொரிக்கூடாது. அவன் வரமாட்டேங்கிறான். சுண்ட போன் பண்ணீங்களா? அது பிஸியா இருப்பாரு. சொல்லு. எந்த வேல்ரா ஓட்டணும்னாரு? ஆலையும் காணோம், ஒன்னையும் காணோம். இது மாதிரி எல்லா காட்டுக்கும் போற தடுறதா வச்சியா செத்தே போயிடும்டா. டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆடி 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 ஆடியே போகுதுடா. சுஜித் எனக்கு வேலை இல்லை, நீ போ. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாம தான் 2 இருக்கிறத பொறுக்கணும். பார்த்து பார்த்து வண்டிக்கு வலிக்கு போகுது. குறுக்க ஓட்ட. போகல, இன்னும் ஒரு RPM குறைச்சிக்கா. குறைச்சிக்கா. போட்டு தள்ளிவிடாரா தாத்தாவ. ப்ரோ கோகுல் எப்படி டிரைவ் பண்றான்? ஓரளவு நல்லா பண்றான். இனிமே அவனை திட்டுறதுக்கு அளவுக்கு இல்லை, ஓரளவு நல்லா பண்றான். ஏதோ குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. ப்ரோ நிறைய நம்பர்கள் கேட்குறீங்க டிரைவர் சான்ஸ் கிடைக்குமான்னு. இங்கேயே 2-3 பேர்த்த வச்சுக்கிட்டு தீனி போடல முடியல ப்ரோன்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு சீசன் அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் எதுவுமே வேலை இல்லை ப்ரோ. இந்த தம்பி ஒன்று தான் அதிகமாக வருவார். அப்புறம் நான் இருக்கிறேன், என் தம்பி இருக்கிறான். ஜேசிபிக்கும் வேலை டல்லாக தான் இருக்குது ப்ரோ. அதனால் இருந்தால் வேகன்ட் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்றேன். பக்கமாக இருந்தால் பரவாயில்ல ப்ரோ. நீங்களாம் கேட்டால் கரூருங்கிறீங்க, திண்டுக்கல்லுங்கிறீங்க, ரொம்ப லாங் ப்ரோ. அதனால் பக்கத்துலேயே வண்டி நல்ல வண்டிக்காரராக இருந்தால் பார்த்து அவங்கள்கிட்டே ஓட்டிக்காங்க ப்ரோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஓட்ட முடியாது ப்ரோ. தங்கி ஓட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு எங்கள்கிட்ட ஃபீல்டு இல்லை ப்ரோ. சீசன் தான் ப்ரோ. ஒரு 10 நாளைக்கு ஓடிச்சுன்னா 3 மாதத்துக்கு எதுவும் வேலை இல்லை ப்ரோ. ஃப்ரீயாக தான் ப்ரோ இருப்போம். லைட்டாக 2-1 தான் இருப்போம். அப்புறம் நாங்களே பார்த்துக்குவோம் ப்ரோ. தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பு சொல்லலை ப்ரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே சரியாக இருக்குது ப்ரோ. எங்கள் பசங்களுக்கே இப்போ இனிமேல் வேலை இல்லை ப்ரோ. அதனால் நீங்கள் பக்கத்துலேயே அங்கே உங்களுக்கு வண்டி எங்கே இருந்தாலும் சரி ஒரு நல்ல வண்டிக்காரராக பார்த்து ஏறிக்காங்க ப்ரோ. அவுத்துக்குள்ளேயே ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றுலாவிலேயே டிரைவர் பார்த்து ஓட்டிக்காங்க ப்ரோ. வேற என்ன, அதுதான் அதிகமாக கேட்குறீங்க ப்ரோ. அப்புறம் இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க ப்ரோ. இதை எடுத்தாலும் சரி ப்ரோ, கொஞ்சம் ஓட்டம் அதிகமாக இருக்குது. நான் உழவு தான் அதிகமாக ஓட்டணும்னா 585 எடுங்க ப்ரோ. 585 லோட் ரன்னிங்க்கு செட் ஆகல ப்ரோ. 4 வீல் டிரைவ் வேணாம் ப்ரோ. நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஓட்டினதுலேயே எங்களுக்கு எப்படி சொல்கிறது, திருப்திகரமாக இல்லை ப்ரோ. 575 போகிற மாதிரி ஃப்ரீயாக போக மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப பிடிச்ச மாதிரி போகுது ப்ரோ. உழவுக்கு தான் ப்ரோ. 2 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. ரோடு ரன்னிங் தான் நான் அதிகமாக ஓட்டுவேன்னா 2 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. நான் எப்பயோ ஒரு ஐட்டம் லோடிங் இதை ஓட்டுவோம் ப்ரோ.
அப்படின்னா அதுக்கு வேணா 4 வீல் டிரைவ் எடுங்க. ஆனால் அதிகமாக நான் ரோட் ரன்னிங் தான் ஓட்டுவோம் ப்ரோ அப்படிங்கன்னா தயவுசெய்து 4 வீல் டிரைவ் சூஸ் பண்ணாதீங்க, 2 வீல் டிரைவோட போய்க்காங்க. ஏன்னா தேஞ்ச டயர்லேருந்து எல்லாமே ரேட் அதிகம் ப்ரோ. வண்டியும் சொல்லிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பாக போக மாட்டேங்குது, ரொம்ப என்னமோ பைசன் பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக போகுது ப்ரோ. அதனால இதை ரோட் ரன்னிங் போட்டு அடிச்சோம்னா அந்த டயர் ஃப்ரண்ட் டயரும் தேயும் ப்ரோ. 2 வீல் டிரைவ் பிரச்சனை இல்லை, டயர் ரேட்டு கம்மி. இன்னைக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கும், எடுத்தோம்னா அது டயர் தேஞ்ச போத மாற்றினோம்னா தான் எல்லாத்துக்கும் அதோட வலி தெரியும். அண்ணன் மட்டும் புதுசு தானே அப்படின்னு நினைப்போம், பின்னாடி என்ன இதோட விளைவுகள் ஏற்படும்னா அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதனால ரோட் ரன்னிங் எடுக்கிறவங்க இந்த வண்டி எடுக்காதீங்க, 2 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. 2 வீல் டிரைவ் நல்லா இருக்கும், அது நல்ல பர்ஃபார்மன்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைசன் பை இந்த வண்டியோட பைசன் பை பூமி புத்திரா எடுக்கலாமாங்கிறீங்க. பூமி புத்திராவுக்கு இந்த சீரிஸ் எடுங்க, கேரண்டியா சொல்லுவோம் ப்ரோ, நல்லா இருக்குது, பொய் சொல்லலை. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற டீசல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேல எப்படி சொல்றது, நாங்க செக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபீல்டில் போய் எங்கள் காட்டில் தான் செக் பண்ணோம். ஃபீல்டு பண்ணி எங்கள் காட்டில் செக் பண்ண வீடியோ நான் போடல. ஆனால் நான் ஓட்டுன வரலாம் கரெக்டான டீசல் ப்ரோ. ஒன்றும் தாறுமாறாக போகுது அப்படிலாம் இல்லை ப்ரோ. நீங்கள் எந்த அளவுக்கு வண்டி விரட்டுறீங்களோ அந்த அளவு தான் ப்ரோ டீசல். எவ்வளோ தான் விரட்டுனீங்கனாலும் 4.25 தாண்டல ப்ரோ. அந்த அளவுலாம் யாரும் பிடிச்சி ஓட்ட மாட்டேங்க ப்ரோ. யாரை கேட்டாலும் 1200 300 ஆர்பிஎம் தான் அதிகபட்சம் கொடுக்குறீங்க. ஒரு 4.5 மேலே அந்த ஆர்பிஎம்க்குலாம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை ப்ரோ. அதனால் இந்த வண்டியை நம்பி எடுங்க ப்ரோ, உங்களுக்கு ஸ்டேட்டஸ்பியாக இருக்கும். மகேந்திரா இன்னும் 2-3 வருஷம் போயிட்டா இந்த வண்டியோட ஃபேர்ஸும் அதிகமாக கிடைக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நானே இவ்வளோ யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. ஆனால் இந்த வண்டியோட ஃபீட் பிரேக் யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க ப்ரோ. வண்டி நல்லா இருக்குது ப்ரோ. பூமி புத்திரா செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இதை செலெக்ஷன் பண்ணுங்க. அது 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவா இருந்தால் உங்களுடைய விருப்பம். உழவு மட்டும்தான் இருக்குதுன்னா 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. இல்லை நான் ரோடும் ஃபுல்லாக ஓட்டுவோம்னா டெய்லர் ஓட்டம் அதிகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வீல் டிரைவ் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ப்ரோ. ஏன்னா தேய்மானம் இன்னைக்கு முன்னாடிலாம் செலவு வச்சுதுன்னா கொஞ்சம் பெருசாக வைக்கும் ப்ரோ. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்காங்க. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, தைரியமாக எடுக்கலாம். யார் சொன்னாங்கனாலும் இது வேண்டாம் அது வேண்டாங்கனாலும் மகேந்திராவில் இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தப்பே ஆகாது. உங்களுடைய ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி 1000 HP வேணுமா, 45 HP கீழே எடுக்காதீங்க, பைசன் பைக் கீழே எடுக்காதீங்க தயவுசெய்து. டீசல் கம்மியாக வரும்னு சொல்லி அதை எடுக்காதீங்க. கணக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியும் தம்மில்லன்னு சொல்லி கொஞ்சம் ரேஸ் கொடுத்து ஓட்டுவீங்க, அதுவும் போகிற போக பார்த்தா இந்த டீசல் குடிச்சுவிடும். அதுக்கு நீங்கள் பெரிய வண்டியே வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் எடுக்கிறீங்க பைசன் பை எடுத்துக்காங்க. ரோட் ரன்னிங் தான் அதிகம் ஓட்டும் ப்ரோனா 2 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. பைசன் பைலியே யுவோடெக் ப்ளஸில் நல்லா இருக்குது. வண்டியோட ரிசல்ட்லாம் நல்லாவே இருக்குது. மைலேஜ் அருமையான மைலேஜ், ஓட்டத்தை கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரேக்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. நீங்கள் நோ சீரீஸில் கூட இந்த அளவுக்கு பிரேக் லைனிங் இல்லை ப்ரோ. ஏன்னா யூடியூப்ல பாருங்க எல்லாம் அவங்க தொழிலில் வண்டி விற்கிறதுக்கு இதுக்கு தான் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறாங்களே தவிர, ஆனால் இந்த வண்டி எடுத்தால் நல்லா இருக்குது தைரியமாக எடுக்கலான்னு யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு யூடியூப்ல இத்தனை சேனல் இருக்குது, நீ யார் வேணாலும் பாருங்க, ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் 2-3 வண்டிக்காரர் இருக்கிறாரு, இது வண்டி வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இப்படியே சொல்லி தான் ஒவ்வொரு வண்டி நல்ல வண்டியே கெடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் தைரியமாக எடுங்க ப்ரோ, நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நான் சொல்கிறது, நிறையா பேர் கேட்குறீங்க இதோட பர்ஃபார்மன்ஸு, ரொட்டேட்டரோட பர்ஃபார்மன்ஸும் கேட்குறீங்க. கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. இன்னொரு 2-3 நாளில் ரொட்டேட்டரில் கொஞ்சம் வேலையும் ப்ரோ. பீட்டர் சாஃப்ட் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு, அதை மாற்றணும். அந்த மாத்திர வீடியோவும் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன், பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதனால் அது பிடிஓ எப்படி ப்ரோ அடி வாங்குச்சுன்னா அது இன்புட் சாப்பிட்டு ப்ரோ தேஞ்சு போயிடும். ஒரு லிமிட்டு தான் ப்ரோ. இப்போ 4000 நேரத்துக்கு பக்கமாக ஓடிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கு மேலே அதை தேஞ்சிருக்கும். அந்த தேஞ்சு காடியாக எல்லாம் காட்டுறோம் ப்ரோ. அதனால் ஜாயிண்ட்டு லாக் பண்ணால் லாக் ஆக மாட்டேங்குது ப்ரோ, புடின்னு வந்துடுது. அதனால் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் மாட்டிக்கலாம், இல்லைனா வண்டி மேலே புடிங்கிட்டு அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பைப்பை போட்டு தள்ளிவிடுவேன், பைப்பை போட்டு தள்ளிவிடலான்னு இருக்கிற. அது உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் போடலாம், உங்க மனசு தான் காரணம். ஏன் அன்னைக்கே போடா விட்டுங்க? சரி
போதண்ணா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் வியூஸ் போனால் தான் ப்ரோ நமக்கும் பார்க்குறத போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு இந்த ஓட்டுற வேலையை விட்டுட்டு இதை எடுத்து போட்டுக்கிட்டுக்கிறோம். உங்களுக்கு இதில் பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லா சேனலோடையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்போம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே மறைமுகம் இல்லை. இதுதான் மேட்ரு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த வண்டி நல்லா மைலேஜ் இருக்குது ப்ரோ. நாங்களே ஃபஸ்ட்டு தெரியலை, ஆனால் துணிஞ்சு தான் எடுத்தோம் ப்ரோ. என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலான்னு தான் எடுத்தோம். ஆனால் எல்லா கம்பெனிக்காரனும் இது அருமையான மைலேஜ்னு தான் சொல்லுவோம். ஆனால் எடுத்து ஓட்டினா தானே நமக்கு தெரியும். அதனால் தைரியமாக எடுங்க இந்த வண்டி. ரோட் ரன்னிங் அதிகமாக ஓட்டுறவங்க அது தயவுசெய்து 4 wheel drive சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தேஞ்ச டயர் தேய்மானது எல்லாம் காசு தான். 4 wheel drive போட்டால் வந்து ரோட்டில் ரன்னிங்கு நல்லா இழுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரண்ட் வெயிட் போர்டெல்லாம் வந்து பொட்டி மாட்டினோம்னா முன்னாடி ஒரு இஞ்சி எந்திரிச்சிக்கும். அப்போ அந்த 4 wheel drive ஒர்த்தே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரோட் ரன்னிங் ஓட்டுற நண்பர்கள் 2 wheel drive சூஸ் பண்ணிக்காங்க. உழவு ஓட்டுறீங்க மட்டும் 4 wheel drive சூஸ் பண்ணுங்கள். பூமிபுத்ராவுக்கு போகாதீங்க, இதில் எடுங்க. இது நல்லா இருக்குது. பழைய பூமிபுத்ராவாக இருந்தால் நான் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி வரதெல்லாம் ஹை ஸ்பீட் கியர் பஸ் பண்ணிட்டோம். அதனால் வண்டி ரொம்ப சங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். டிரைவர் மட்டும் கண்டிப்பாக தேவைப்படல நண்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறையா பேர் டிரைவர் தேவையானு கேட்குறீங்க. இல்லை ப்ரோ, இங்கேயே வேலை இல்லை ப்ரோ, ரொம்ப டல் ஆகிடுச்சு ப்ரோ. சீசனே முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ 4 நாளில் முடிச்சிட்டானுங்க ப்ரோ. நல்லா வெளியூர் வண்டி வந்து ஓடிடுச்சு ப்ரோ. அதனால் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ.